வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 26ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில பிப்ரவரி 25க்கான ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாம். முதல்வர் மருந்தகம் திட்டம். இந்த திட்டம் என்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 24. அடுத்த கேள்வி, உலக முதலீட்டாளர் உச்சி மாநாடு 2025 குளோபல் இன்வெஸ்டர் சமிட் 2025 போபால் மத்திய பிரதேசத்துல நடைபெற்றது. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் பேண்ட் அவுட்சைடர்ஸ் ஃப்ரம் பர்ச்சேசிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெளி மாநிலத்தவர்கள் விவசாய நிலம் வாங்குவதை தடை செய்துள்ள மாநிலம்? ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். அடுத்த கேள்வி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம். எந்த போர்க்கப்பல் இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது அப்படின்னா ஐஎன்எஸ் குல்தார் அப்படிங்கிற அந்த கப்பல். அடுத்த கேள்வி, 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் 27th வெஸ்டர்ன் சோனல் கவுன்சில் மீட்டிங் எங்கு நடைபெற்றது அப்படின்னா புனே. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் ஹஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வல்ச்சர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அதிக கழுகுகள் உள்ள மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி, தாத்தியா அப்படிங்கிற விமான நிலையம் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல. அடுத்த கேள்வி, துக்கோனோ மலை மவுண்ட் துக்கோனோ எந்த நாட்டுல அமைந்திருக்கு அப்படின்னா இந்தோனேஷியால. வால்கோனோ எரிமலை வெடிச்சிருச்சு. அடுத்த கேள்வி, இந்த யூகேல இருந்து நைட்ஹுட் பட்டம் கௌரவ நைட்ஹுட் பட்டம் வாங்கினது சுனில் மிட்டல் அப்படிங்கிற பார்த்தோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ள மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் மேல விருப்பம் இருக்கும். ஓகேவா? நிறைய பேருக்கு பாக்ஸிங் கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கும். ஸோ பாக்ஸிங் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம இனிமே ரங்கன் வாத்தியார் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம டைரக்டா போக வேண்டிய இடம் எங்க அப்படின்னா கோபாலபுரத்துக்கு போனா போதும். கோபாலபுரம் எங்க இருக்கு? நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீடு இருக்கக்கூடிய இடம் தான் கோபாலபுரம். அவர் வீட்லயா சார் போய் பாக்ஸிங் கத்துக்கிறது? அப்படிலாம் கிடையாது. அங்க போய் கத்துக்க வேண்டாம். சோ அதுக்கு அவர் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு பாக்ஸிங் அகாடமி, கலைஞர் சென்ச்சுனரி பாக்ஸிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு 8 கோடி ரூபாய் செலவுல பெரிய அளவுல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. வேர் வாஸ் த கலைஞர் சென்டினரி பாக்ஸிங் அகாடமி இனாகிரேட்டட். கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா சென்னையில எங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோபாலபுரம். சோ கோபாலபுரத்துல தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு விளையாட்டு சார்ந்து நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு திட்டம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ விளையாட்டு சார்ந்த ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். அதாவது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த திட்டம் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 18, 2024 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? எங்க வச்சு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மதுரையில தான் ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இது திருச்சி அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆறீங்க. அதாவது திருச்சியில ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க, ஆரம்பிக்கல, மதுரையில தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. இது என்ன இந்த திட்டத்துல அதாவது நம்ம அந்த திட்டத்தினுடைய பெயர்லயே இருக்கு என்ன அப்படின்னா விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். அதாவது விளையாட்டு பொருட்கள் எல்லாமே கொடுக்கிறது அப்படின்னு. எத்தனை வகையான விளையாட்டு பொருட்கள் கொடுப்பாங்க அப்படின்னா 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இதை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிப்ரவரி 18 மதுரை, 33 ஒவ்வொரு ஊராட்சிக்கும். ஓகேவா? சோ நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல யாரு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இப்ப நமக்கு நிறைய எக்ஸாம்ல ஃபுல் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து கேட்கறாங்க. இது கரெக்டா தப்பா அப்படின்னு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். 1992 1992 இந்த ஸ்கீம் இதெல்லாமே பாத்துக்கோங்க. ஓகே? 8 கோடி ரூபாய் செலவுல இந்த பாக்ஸிங் அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே? அதாவது பயங்கரமா இருந்துச்சு. நான் போய் பார்க்கல, நான் இமேஜஸ் எல்லாம் பார்த்தேன். சோ அடுத்த கேள்வி பார்த்துடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஹைஃபை போடுங்க கமெண்ட்ல. சோ ஹைஃபைல ஒரு ஃபயரே விடுங்க. ஓகே? விருதுநகர் மாவட்டம், ஏன்னா விருதுநகர் மாவட்டம் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு. சோ என்ன சாதனை அப்படிங்கிறத பார்க்கலாம்.
which district got a prize of rupees 3 crore from Niti Aayog for being a pioneer in health and nutrition. சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக இருந்ததற்கு நித்தி ஆயோகின் ரூபாய் 3 கோடி பரிசு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம். சோ இத பத்தி இது டைரக்டா நம்ம பார்த்தோம்னா இது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் அந்த பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆஸ்பிரேஷனல் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஏடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? சோ அதாவது என்ன, முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம். அதாவது தமிழ்ல முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம், முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம் அப்படிங்கிறது. ஓகே, முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம், அதான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். இது வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி 2018 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து நித்தி ஆயோக் உடையது. ஓகேவா? இது யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் உடைய ஒரு திட்டம் தான், ஜனவரி 2018. இந்த திட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு 112 பின்தங்கிய மாவட்டங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்தியா முழுசா இருக்கக்கூடிய 112 பின்தங்கிய மாவட்டங்களை சூஸ் பண்ணி சோ அதை வந்து முன்னேற்றதற்கான சில விஷயங்கள்லாம் பண்றதுதான் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். அதாவது முன்னேற விளையும் முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம் அப்படின்னு மொத்தம் 112 பின்தங்கிய மாவட்டங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சோ அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் 2 மாவட்டங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டுல பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லிட்டு நித்தி ஆயோகால ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட 2 மாவட்டங்கள் எது அப்படின்னா ஒண்ணு விருதுநகர், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ராமநாதபுரம். இந்த 2 மாவட்டங்கள் தான் பின்தங்கிய மாவட்டங்கள்னு சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த 2 மாவட்டங்களே அவங்க என்னென்ன விஷயங்கள், அதாவது ஒரு ஹெல்த் சார்ந்தா இருக்கட்டும், நியூட்ரிஷன், எஜுகேஷன், சோ அங்க இருக்கக்கூடிய அந்த சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக பொருளாதார நிலையை வந்து உயர்த்தணும். இது எல்லாமே தான் அதனுடைய நோக்கமா இருக்கும். சோ அப்படி பண்ணும்போது இந்த ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ல இந்த 112 மாவட்டங்கள்ல விருதுநகர் வந்து நல்லா படி. நம்ம சமீபத்துல கூட பார்த்தோம் என்ன அப்படின்னா விருதுநகர்ல வந்து 0 மெட்டர்னல் டெத், அதாவது இந்த பிரசவ டைம்ல வந்து இந்த இறப்பு விகிதம் இருக்குல்ல அது வந்து 0வா ரெக்கார்ட் இருக்கு. அதாவது யாருமே பிரசவ டைம்ல இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரிப்போர்ட் சொல்லுது. சோ அதனால விருதுநகருக்கு வந்து இந்த 3 கோடி கொடுக்குற 3 கோடி என்ன 30 கோடி 300 கோடி கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்படி எந்த ரூபத்துல கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் எழுதி. அதே மாதிரி இன்னைக்கு என்ன மகா சிவராத்திரியா, சோ மகா சிவராத்திரி முழிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்மளாம் நார்மலா தூங்குறதே வந்து நார்மலா தூங்குறதே லேட்டா தான் ஆகுது. சோ நமக்கு டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் இல்ல ஜென்ரலா இப்ப இருக்க எல்லாருமே வந்து டெய்லியுமே சிவராத்திரியா தான் இருக்குது. அதாவது சிவராத்திரி அந்த ஈஷா யோகா ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு. அவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கோங்க. சோ அதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு விஷயம், இந்த ஸ்கூல் பத்தி பேசும்போது ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லும்போது நம்மளுடைய பள்ளி கல்வியில இருந்து என்ன அப்படின்னா வந்து டூர்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஓகேவா? அதாவது நமக்கு எங்க பக்கத்துல இப்போ சென்னையா இருந்தா மாவடி, உங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல கன்னியாகுமரி, இந்த மாத்தூர், தொட்டிப்பாலம் கூட்டி போவாங்க. சோ இங்க என்ன அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மலேசியா, அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நமக்கு மலேசியா கூட்டிட்டு போறாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டாம், பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது பண்றாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அப்படியே வந்து தேசிய செய்திகளுக்கு போயிடலாம். நேஷனல் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு தெரியுதா மக்களே? நேஷனல் நியூஸ். சோ நேஷனல் நியூஸ் பார்க்கும்போது பார்க்க என்ன கடல் மாதிரி தெரியுது, உள்ளுக்குள்ள ஏதோ ஏர்போர்ட் மாதிரி இருக்கா? சோ ஏர்போர்ட், அதாவது முதல்ல நம்ம இந்தியால கடலுக்குள்ள, அதாவது கடலுக்குள்ள வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து கட்ட போறாங்க. எங்க கட்ட போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? அதாவது வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் ஏர்போர்ட் டு பி பில்ட், இந்தியாவின் முதல் கடல்வழி விமான நிலையம் எங்கு கட்டப்பட உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரால. எங்க கட்ட போறாங்க அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிரால தான் கட்ட போறாங்க மக்களே. நம்ம மகாராஷ்டிரால இந்த வதவான் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு, வதவான் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வதவான் போர்ட் அப்படின்னு. ஸோ இந்த வதவான் போர்ட் வந்து ஆக்சுவலி இந்த வதவான் போர்ட்டை யார் டெவலப் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லாம் ஒன்றும் டெவலப் பண்ணல. இதை டெவலப் பண்றது வந்து யார் அப்படின்னா அதானி குழுமம் தான் இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆஃப்ஷோர் ஏர்போர்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மும்பை பக்கத்திலேயே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏர்போர்ட் எல்லாத்தையும் பாத்துக்கிறது யாரு? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது விமான நிலையங்களுக்கெல்லாம் உள்ள
ஒரு ஆணையம். ஸோ இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, ஏப்ரல் 1 இதெல்லாம் கேட்பாங்க. ஏப்ரல் 1 1995 கேட்டிருக்காங்க. கேட்கவும் செய்வாங்க. ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய விஷயங்கள். ஏப்ரல் 1 1995ல தான் ஏஏஐ அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைவரா இருக்கிறது யார் அப்படின்னா, விபின் குமார். சேர்மேன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, விபின் குமார் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன டான்ஸ்? யாரு? எங்க ஆடுறாங்க? ஏதாவது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னா என்ன ரெக்கார்டு அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ உள்ள போய் பார்த்துடலாம் மக்களே. வேர் வாஸ் த 51st காஜுராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஹெல்ட்? 51வது காஜுராஹோ நடன விழா எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை மத்திய பிரதேஷ். காஜுராஹோ அப்படின்னாலே மத்திய பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சாதனை அப்படின்னா நமக்கு 139 ஆர்டிஸ்ட், ஓகே, 139 நடன கலைஞர்கள் கண்டினியூஸா 24 மணி நேரம் 9 நிமிஷம் 26 செகண்ட் ஆடி இருக்காங்க விடாம. அதாவது டான்ஸ் மேரத்தான். ஸோ இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி நான் மகாராஷ்டிரா பத்தி சொல்லும்போது இன்னொன்னு சொல்லணும்னு யோசிச்சிருந்தேன். மகாராஷ்டிராவுடைய மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அணில். ஸோ அணில் அதாவது இந்தியன் ஜெயண்ட் ஸ்குரில். ஓகேவா? அதாவது ஒரே நிமிஷம் மக்களே, இந்தியன் ஜெயண்ட் ஸ்குரில் அப்படிங்கிறது தான் நமக்கு மாநில விலங்கு அணில். ஓகே, அணில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள மாநில பறவை ஸ்டேட் பேர்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது எல்லாமே நான் சொல்றது மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ ஸ்டேட் பேர்ட் ஆஃப் மகாராஷ்டிரா எது அப்படின்னு கேட்டா எல்லோ ஃபூட்டட் கிரீன் பீஜியான். அதாவது மஞ்சள் நிற கால்களுடைய பச்சை புறா. ஓகேவா? இது வந்து புறா. ஓகே, அந்த பேர்டு வந்து புறா. அதே மாதிரி அனிமல் வந்து என்ன அப்படின்னா அணில். ஓகேவா? ஸோ ஒருவேளை விஜய் ஃபேனா இருப்பாங்க போல. ஓகேவா? ஸோ அனிமல் பேர்ட்ல ஏன் நான் இதெல்லாம் அப்பப்போ சொல்றேன் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் ஜிக்கு அங்கங்க நம்ம ஆட் பண்ணி படிக்கும்போது நமக்கு எந்த எக்ஸாம்ல கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கீம், அதாவது ஒரு மாநிலத்துல ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன திட்டம் இது? நிறைய மாநிலங்கள்ல இருக்கக்கூடியதா. விச் ஸ்டேட் பாஸ் த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்? சாட்சி பாதுகாப்பு திட்டத்தை சமீபத்தில் நிறைவேற்றிய மாநிலம் இது. ஸோ சாட்சின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு இருக்கணும்ல. ஸோ அந்த பாதுகாப்பு திட்டத்தை வந்து நிறைவேற்றி அது பாதுகாப்புக்குன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹரியானா தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கண்டென்ட் பார்த்துருப்போம். நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸாம் மாநிலத்துல வந்து நமக்கு வந்து இத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நமக்கு அருணாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல, அதாவது இப்போ ஏன்னா திடீர்னு எனக்கு அதாவது நம்ம கண்ணுல ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அது எங்க கேள்வியா வந்துடக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அருணாச்சல் பிரதேஷ் சொல்லும்போது வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஞாபகம் வச்சிருந்தேன். அது அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அருணாச்சல் பிரதேசனுடைய பழைய பெயர் என்ன அப்படின்னா நெஃபா. ஓகேவா? அதாவது நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி. அப்போ நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் பேர் மாறுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் மறுபடியும் டான்ஸ். இன்னைக்கு ஒரே ஆடலும் பாடலுமாவே இருக்கு. என்ன ஆடலும் பாடலுமா அப்படின்னு தெரியல. ஸோ வந்து ஜூமாயர் அப்படிங்கிற டான்ஸ், அதாவது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல போய் கலந்துக்க போறாரு. ஸோ அதனால இந்த டான்ஸ் வந்து எந்த மாநிலத்துக்குரியது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கேட்கறதுக்கான இந்த மாதிரி நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இந்த ஜூமார் நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தது. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசி ட்ரைப்ஸ், அந்த டீ எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடிய ஆதிவாசி பழங்குடியினரால ஆடப்படக்கூடிய இந்த நடனத்துடைய பெயர் தான் ஜுமாய் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். சர்வதேச செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா என்ன துப்பாக்கி எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நிறைய எக்ஸிபிஷன், நம்ம நிறைய கண்காட்சி பொருட்காட்சி எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? இது வந்து என்ன கண்காட்சி அப்படின்னா வந்து இந்த மாதிரியான டிஃபென்ஸ் கண்காட்சி. ஓகேவா? அதனாலதான் ஒரு துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன், சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா அபுதாபியில நடைபெற்றது. ஸோ அபுதாபியில இது மட்டும் இல்ல, அதே மாதிரி இந்த இன்னொன்னு, அதாவது நேவல், அதாவது கடற்படை பாதுகாப்பு கண்காட்சியும் வந்து அங்கதான் நடைபெற்று. கடற்படை பாதுகாப்பு கண்காட்சியும் சரி, நம்ம சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி, இது நாப்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் சரி, இந்த ஐடெக்ஸும் சரி, ரெண்டுமே எங்க நடைபெற்றதுன்னா அபுதாபி.
நம்ம அபுதாபில ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயம் முக்கியமானது குளோபல் ஏரோஸ்பேஸ் சமிட், சர்வதேச விண்வெளி உச்சி மாநாடு. சர்வதேச விண்வெளி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம், விண்வெளி உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அதுவும் அபுதாபி அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் டிரான்சிஷன் அலையன்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ். இது எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணிருக்காங்க? பசுமை மாற்ற கூட்டணி இந்தியா அப்படிங்கிற ஒரு இதை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா டென்மார்க். ஓகேவா? சோ இது டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க, டைரக்டா கேட்டா டென்மார்க்னு போட்டு போயிருந்தீங்கன்னா அதே மாதிரி இந்த விஷயத்தை இந்த நேரத்துல நம்ம இந்தியாவுடைய சில அந்த அந்த பசுமை சார்ந்த டார்கெட் ஒன்னு பாத்துக்கலாம். அதாவது இந்தியாவுடைய நெட் ஜீரோ அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. நெட் ஜீரோ டார்கெட். நெட் ஜீரோ அப்படின்னா அதாவது எந்த அளவுக்கு பொல்யூஷன் எமிட் பண்றோமோ அதே அளவுக்கு அதை வந்து இது பண்ற மாதிரியான மெக்கானிசம் எல்லாம் கொண்டு வரணும். அதாவது ஒரு சைட்ல பொல்யூட் பண்ணிட்டு இருப்போம், அதை ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எப்போ இந்த ஜீரோ ஆக்கணும், அதாவது 10 - 10 0 இந்த சைடுல 10 எமிட் பண்றோம்னா இங்க 10 எமிட் பண்ணாத மாதிரி சில விஷயங்களை பண்ணி ஜீரோ ஆக்கணும். இதோட டார்கெட், இந்தியாவோட நெட் ஜீரோ டார்கெட் எப்போ அப்படின்னா 2070. ஸோ 2070லாம் நமக்கு எத்தனை வயசு இருக்கும்? இப்போ 2025, இன்னும் ஒரு 45 வருஷம் போட்டா அப்பெல்லாம் எவ்வளோ? அப்போ நமக்கு 70 வயசு கிட்டத்தட்ட ஆயிரும், 70 வயசுக்கு மேலே ஆயிடும். ஓகேவா? ஸோ 2070 நெட் ஜீரோ டார்கெட் வந்து 2070. இந்த மாதிரி தான் அப்துல் கலாம் வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு 2020 வந்து இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு. ஸோ ஆயிட்டா என்னன்னு தெரியல, அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே போற போக்குல போக வேண்டியதான். 2020 நெட் ஜீரோ டார்கெட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த நமிதா தெரியும். ஓகேவா? ஸோ ஹாய் மச்சான்ஸ் சொல்ற நமிதாவை எல்லாம் தெரியும். மாஸ் பத்தி பேசுற நமிதாவை யாருக்கா தெரியுமா? சோ நம்ம வந்து இப்ப இந்த நமிதா பத்தி பார்க்க போல, இந்த நமிதா பத்தி தான் பார்க்க போறோம். சோ லைஃப் ஆன் மாஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய நமிதா. சோ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் லைஃப் ஆன் மாஸ்? லைஃப் ஆன் மாஸ் இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமிதா கோகலே அப்படிங்கறதா சரியான விடை. நமிதா கோகலே. இல்ல வி கே பால் இருக்கார்ல, வி கே பால் நம்ம ஆல்ரெடி பேர் கேள்விப்பட்டிருப்போம். சோ இவர் வந்து என்ன அப்படின்னா நித்தி ஆயோக்ல உள்ளவர் தான். இவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, ஒரு குழு. அந்த குழு எதுக்காக அப்படின்னா இந்த எய்ம்ஸ் இருக்குல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அது எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், அதாவது அது எல்லாத்தையும் வந்து மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்றதுக்கான ஒரு கமிட்டி. ஸோ எய்ம்ஸை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கான பிளான் கமிட்டிக்கு வந்து யார் தலைவர் அப்படின்னா வி கே பால். என்ன அப்படின்னா முதல்ல நீங்க தமிழ்நாட்டுல வந்து எய்ம்ஸா அமைங்க, அதுக்கப்புறம் மாற்றி அமைக்கிறத பத்தி எல்லாம் பேசலாம். அதுல என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம், என்னென்ன டெவலப் பண்ணலாம், மாடர்னைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது முதல்ல வைங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு தான் இருக்கு. தெரியல, தமிழ்நாட்டுல நிறைய காரணங்களால டிலே ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள போனா பாலிடிக்ஸ் போகும் நிறைய. அடுத்த வந்து சுரேஷ் ரெட்டி அவர்கள் யார் அப்படின்னா வந்து இந்தியாஸ் அம்பாசிடர் டு ஈஜிப்ட், அதாவது எகிப்து நாட்டினுடைய இந்திய அம்பாசிடர், அதாவது எகிப்து நாட்டுடைய இந்திய அம்பாசிடர் தான் சுரேஷ் ரெட்டி. விஜேந்தர் குப்தா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இப்ப டெல்லி எலெக்ஷன்ல வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்கல்ல, சோ அந்த டெல்லியுடைய சட்டப்பேரவையுடைய சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யார் அப்படின்னா, சபாநாயகர் யார் அப்படின்னா விஜேந்தர் குப்தா. ஓகேவா? அங்க நமக்கு டெப்டி சிஎம் இருக்குது, அதாவது சிஎம் ரேகா குப்தா பார்த்தோம். டெபுட்டி சிஎம் துணை முதல்வர் யார் அப்படின்னா அந்த பர்வேஷ் சர்மா. ஓகேவா? பர்வேஷ் தான் வந்து துணை முதலமைச்சர். ஓகேவா? அதாவது வந்து இவர் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தினாரு. அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல ஒரு ஃபுட்பால் லீக், அதுல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத பாத்திரலாமா? விச் டீம் வந்து இந்தியன் சூப்பர் லீக் 2025, இந்தியன் சூப்பர் லீக் 2025 வென்ற அணி எது அப்படின்னா மோகன் பகன் சூப்பர் ஜெயிண்ட், எம்பிஎஸ்ஜி. இந்த அணி தான் ஜெயிச்சாங்க. போன வாட்டி இவங்க தான் ஜெயிச்சாங்க, இந்த வாட்டி இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சோ அடுத்த கேள்வி போகும்னா நம்மளுடைய ஆபீசர்ஸ் பேட்ச் நம்ம வந்து இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்றோம் மக்களே. குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே பைலிங்குவல் கொஸ்டினா தான் இருக்கும். மொத்தம் 28 டெஸ்ட். ஓகேவா? கிட்டத்தட்ட 4500 கொஸ்டின் வரும். இதுல ஸ்பெஷல் நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் இருக்கு, நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் இதுல இன்க்ளூட் பண்ணிருப்போம், பாலிசி நோட் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ டெஸ்ட் வந்து நமக்கு என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா மார்ச் 6ஆம் தேதி பேட்ச் ஆரம்பிக்குது. இது வந்து டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா நமக்கு கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருவோம். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சிடும். அதில் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்க நீங்க பார்த்துக்கலாம். நம்ம டாப் 5 ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம போடுவோம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவோம், எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் அனுப்பிச்சிடும். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2699 அப்படிங்கிறது ஃபீஸ். ஸோ 94452575
642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ஜாயின் பண்றவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. March 5 லாஸ்ட் டேட். பட் சீக்கிரம் பேட்ச் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 26 டெஸ்ட் இருக்கு. 26 டெஸ்ட். இது நம்ம 2200 கொஸ்டின் வரும். புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கு, சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கு. March 1 ஆரம்பிக்குது. இதனுடைய ஃபீஸ் வந்து ஓல்ட் ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்துல 1199, நியூ ஸ்டூடெண்டா இருந்தா 1299. ஸோ இதுல ஜாயின் பண்ணாலும் அதே மாதிரி இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க அதாவது குரூப் 1 ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச்லயும் சேர்ந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஓவராலா வந்து 3499 மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 3499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தினம் ஒரு திட்டம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து சாகர் மாலா அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ஸோ சாகர் மாலா திட்டம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். ஸோ அதனால மறக்காம அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டு அப்படியே வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது வந்து March 25, 2015 டேட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது எதுக்கு சாகர் மாலா? சாகர்னா என்ன? நமக்கு வந்து கடல், சாகர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதாவது நமக்கு இந்த போர்ட்லாம் இருக்குல்ல, துறைமுகங்கள், அதாவது புதிய துறைமுகங்கள் அமைக்கிறது, பழைய துறைமுகங்களை வந்து சீரமைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் சாகர் மாலா. ரொம்ப சிம்பிளா நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? March 25, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து கிறிஸ்ப் பண்ணி தான் பார்த்துக்கலாம். அதாவது March 25, 2015 நமக்கு வந்து போர்ட் எல்லாத்தையும் வந்து மாடர்னைஸ் பண்றது, புது போர்ட் கொண்டு வரது, இதெல்லாம் தான் நமக்கு சாகர் மாலா திட்டம். ஓகே, இது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் கீழே நமக்கு துறைமுகம் அமைச்சகம் கீழே வரக்கூடியது. ஓகேவா? சோ அடுத்து பார்த்துலாம் மக்களே. கமெண்ட் ஆன்சர்ல நேத்து பார்த்த கேள்விக்கான சரியான விடை நடராசன், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான கமெண்ட் ஆன்சர் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, ஹூ கேவ் த ப்ரொடெக்ஷன் டு வேலு நாச்சியார் அண்ட் a daughter for 8 years? வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் படிச்ச கேள்விதான். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம லைக் தட்டி விட்டு மறுபடியும் பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆயிடும் மக்களே. குரூப் 1 to 4 எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பேக்லயே நம்ம எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுல வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நம்ம அனுப்புவோம். இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வாரந்தோறும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வாரம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டும் வைப்போம். டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப்பும் அனுப்புவோம். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வீக்குமே அனுப்பிடுவோம். அதே மாதிரி லாஸ்ட்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கிளப் பண்ணி அனுப்புவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மட்டுமே நமக்கு போதுமானது. ஸோ இந்த மெட்டீரியல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து நமக்கு February 3rd வீக் ஆனது. இது எல்லாருக்கும் இன்னைக்கு அனுப்பிச்சிடுவாங்க நேரம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். சரியா? அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெட் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்போம். டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினா இருக்கும். அதே மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடு, சூஸ் த கரெக்ட் பாஸ், இந்த மாதிரி 25 கொஸ்டின் வாரத்துக்கு டெஸ்ட் இருக்கும். எல்லாமே குவாலிட்டியான கொஸ்டின்ஸா இருக்கும். இதுக்கும் ஆன்சர் கீ தனியா கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளனேஷன் தனியா இருக்கு. இதுல எக்ஸ்பிளனேஷன்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு. அந்த டெலகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா வரும். இல்ல டெய்லி குவிஸ் நம்ம வந்து மறக்காம போட்டுருவோம். ஸோ உடம்பு முடியாதனால 2 நாள் போடல, அது ரெண்டுத்தையுமே சேர்த்தே நேற்று நைட்டே போட்டுட்டேன். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், நம்ம இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். அதுமே ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தா உடனே அப்டேட் பண்றது, இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதாவது டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்க? கோபாலபுரத்துல. ஓகேவா? அடுத்து 3 கோடி ரூபாய் யாருக்கு கிடைச்சிருக்கு? விருதுநகருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது கடல்வழி விமான நிலையம், ஆஃப்ஷோர் ஏர்போர்ட் எங்க வரப்போகுது? மகாராஷ்டிரால, மும்பை பக்கத்துல. காஜுராகோ நடன விழா எங்க? மத்திய பிரதேசத்துல. அடுத்தது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், சாட்சி பாதுகாப்பு திட்டம் எங்க? ஹரியானா.
அடுத்தது ஜூமாய் டான்ஸ் எங்க? அஸ்ஸாம். ஓகேவா? பாதுகாப்பு கண்காட்சி எங்க? அபுதாபி. அதுக்கு அடுத்தது இந்த கிரீன் டிரான்சிஷன் அலையன்ஸ் இந்தியா, டென்மார்க். இந்தியாவும் டென்மார்க்கும். லைஃப் ஆன் மாஸ், நமிதா. இந்தியன் சூப்பர் லீக், மோகன் பகன் சூப்பர் ஜெட். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.